இங்கே வரும். இது வந்து பெரிய இறால் இந்த மலை என்ற அலாக்கள் கொஞ்சம் இந்த கனடா எல்லாம் பார்க்குறேன்னு நாங்கள் இது உண்மையாவா பழைய இது ஒரு இடம் போல் ஒரு நீங்களும் எல்லாம் சரி திருப்பி வந்து பார்த்தீங்களா பெரிய வயசு இருக்காது நான் விட்டுறாரு. ஹலோ வணக்கம் உறவுலே, நான் சந்தனேஷ். இன்றைக்கு நாங்கள் மக்களை வந்து எங்களுடைய ஜாழ்ப்பாணத்தில் கோப்பாய் மீன் சந்தை வந்து பார்க்க போகிறோம். அதாவது ஒரு சின்ன ஒரு மீன் கடை பாருங்க. வந்து இந்த சந்தை வந்து எங்கே இருக்குன்னு சொல்லி சரியாக அடையாளப்படுத்துகிறோம் பாருங்கோ. எங்களோட கோப்பாய் சிக்னல் இந்த சந்திலிருந்து அப்படி நாங்கள் இந்த கஜடிக்கு போகிற ரோட்டில் அப்படி இந்த மெயின் ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னால் இடது கை பக்கம் வந்து பாருங்க வந்தா இதில் இந்த சந்தை இருக்குது. ஒரு சின்ன ஒரு சந்தையாக இருந்தாலும் நல்ல நிறைய மீன் வந்து வச்சிருக்கணும். இன்றைக்கு வந்து கொஞ்சம் மழை குணம் பாருங்க வந்தால் நேற்று இரவு வந்து சரியான மழைங்கிற இடத்துல ஏன்னா 2 பாதை இருக்குது. இந்த வழியாலையும் வந்து அப்படியே வாங்கிக்கொண்டு அப்படியே அப்படி போகலாம். ஏன்னா நல்ல ஆட்டோக்கள் மோட்டர் பைக்குகள் அன்றைக்கி வேறு வந்தால் இது இந்த தோட்டம் இப்படி தான் இருக்குமா இதில் போமோ இது பாருங்க. வயசான ஐயாக்கள் எல்லோரும் வந்து வாங்கிட்டு போயிடணும். ஒரு 10 பேர் தொழில் செய்வினோம். ஓகே, அப்படி மீனை பற்றி பார்ப்போமா இருக்கா? ஏன்னா நிறைய மீன் பாருங்க இந்த இடத்துல. நண்டுகள் பெரும்பாலும் இவைகளுக்கு ஜாழ்ப்பாணத்தில் கிண இடங்கள் இருந்து வரும். வடமராட்சி அங்கே என்ன பாசையூர் இங்கேருந்து அங்கே பெரிய விலை மீன்கள் ஏன்னா இது எல்லாமே வந்து எங்களோட யாழ்ப்பாணத்து மீன் தானே நம்மளா வந்து. ஓகே ஓகே ரைட். எவ்வளோ போகுது விலை மீன் வந்து? 1600 போகுது விலை மீன். ஓகே. இறால் அலம போல 2000 நான் அப்படி ரைட்டு ரைட். இங்கே வரும். இது வந்து பெரிய இறால் இந்த இது என்ன கொஞ்சம் பெருசாக இருக்கு. என்ன அது சரியா பெருசு அப்படி. ஓகே. எத்தனை மணிக்கு திறப்பி நம்ம சந்தை வந்து? 8 மணிக்கு திறந்து மதியம் 1 மணியோட பூட்டிடுவீங்க. ஓகே ஓகே ரைட். ஓகே. எத்தனை பேர் வியாபாரம் செய்யலாம் இங்கே? 2 வியாபாரம் தானா? இங்கெல்லாம் நீங்களும் உண்டு மற்றது அங்கெல்லாம் உண்டு அப்படி. அப்போ அவையெல்லாம் வேறு ஒரே ஆக்கலாம் எல்லாரும் வெட்டுறாங்களா அங்கே என்ன? ரைட்டு ரைட். ஓகே ஓகே. மீன் வாங்கி வெட்டுறாங்களாம்மா. சரி சரி சரி. அதாவது நண்டுகள் இங்கே பெரிய பாறையும் இருக்குது பாருங்க வந்தா. இது கருங்கனி பாறைகள் கூடுதல் என்னென்ன நாளில் இங்கே ஆக்கள் பெரியணும்? சனியாரில் வியாழம் இல்லை அப்படி. சரி சரி அப்படி. ஓகே. இங்கே சூற மீன் இருக்குது. சூற நிலை போகுது 1200 போகுது. ஓகே ஓகே 200. இங்கே இந்த ரோட்டில் போகிற ஆக்கலாம் 2 வாங்கிட்டு போயிடுவேன் நான் பேர் அப்படி. ஓ அப்படி. ஓகே ஓகே. இங்கே வர ஒட்டியல் நான் விட்டுறாரு. இங்கே ஒட்டி ஓராங்கள் இதுகள். இப்போ மீன் வருதா இப்போ கூட? இன்றைக்கு கொஞ்சம் மழையாண்டாலும் கொஞ்சம் குறைவாக இருக்குண்ணா. திடீரெண்டு வந்த மழை தெரியுமா? இது எதிர்பார்க்கவே இல்லை ஒருத்தரும். அதாவது அங்கால பருத்துற பக்கம் இல்லை மழை அப்படி. ஓகே ரைட். நீங்களே ஓனர்? இவரா ஓனர்? ஓகே. அண்ணன் வந்து இதுக்கு பொறுப்பாம். ரைட். இங்கே வரணும். இது சூடை இருக்குது. சூடை மீன் அப்படி. ஓகே. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா அது சின்ன சூடை. முதலாவது மீனோடைய பாருங்க தெரியும். பெரிய நண்டு சின்ன நண்டு. நண்டு வந்து 1600 போதா? இது வந்து மணலை மீன். என்னது மணலையோ? மணலை மீன். ரைட். அப்படி போகுது. ஓகே. அப்படியே நாங்கள் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் இங்கே அடுத்து இது வந்து 2 வியாபாரம் தான் வந்து வியாபாரம் செய்யணுமா. இங்கால இவையில் ஒரு ஆக்கள் இப்போ நான் பார்த்தோமே அதேமாதிரி வந்து இங்கால அடுத்த சைட் இங்கே வேறு வந்து பெரிய ஒரு திருப்பி வந்து பார்த்தீங்களா ஏண்ணா எனக்கு இருந்து வந்து வெட்டுறதுக்கு போல் இன்னும் வெட்டு இல்லையா? இப்போ பாருங்க மீன் வருது. இந்த மீன் கொண்டு வரணும்.
வெள்ளியை தவிர்த்து மற்ற நாளில் வந்து மீன் இங்கே வந்து வாங்கிட்டு போகலாம். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விலை மாறிக்கொண்டிருக்கும். அதே மாதிரி இப்படி என்ன பார்த்து கொண்டு வந்தோம் என்றால் உரல் பார்த்தீங்களா, நல்ல சூறாக இருக்குது, விலை மீன் இருக்குது, எல்லா வகையான மீனும் இருக்குது. நல்ல வடிவ அழகாக அடிக்கலாம் வச்சிருக்கணும். என்ன நல்ல பெரிய விலை மீனா பார்த்தீங்களா. மீன் இறக்க போயிடும் போல் பார்ப்போம் கரெக்டுக்கும். அடுத்தது இது என்ன மீன் என்றால் சின்னட்டி பேரை. ஓகே, நாங்கள் அப்படியே நாங்கள் மீன் பற்றாக்களை பார்ப்போம்மா. அப்படியே பார்த்துட்டு போனோம்னு சொல்லி சொன்னால் இங்கே வரும்போது பெரிய ஒரு கழுத்தி மீன் தான். இதெல்லாம் சரியான மலிவா. என்ன விலை போகுதுன்னு கேட்டு பார்ப்போம். கழுத்தி எவ்வளோ போகுது, இது எப்படியும் விலை குறைவாக இருக்கும். பார்ப்போம் மிரட்டும். இப்போ க்ரோட் கொஞ்சம் கொஞ்சமாக கூடிக்கொண்டிருக்குல்ல. இன்றைக்கு டக்குன்னு வந்துட்டு மழை நல்லா ஆள் வந்து வெட்டி பண்ணிக்கணும். ஓகே வேணா சரிவா பட்டுது சரிவா தலையை அப்படியே ஓட்டி போடும் மெட்டெல்லாம் சரியா உங்கள் துண்டப்பா கொஞ்சம் கொஞ்சம் ஆக்கலாம் பாருங்க. இப்போ வந்துட்டீங்கன்னா இப்போ 5 பேர் வந்தால் வாங்கிட்டு போக, அடுத்த 5 பேர் வருவீங்க. என்ன அடுத்தது நாங்கள் அப்படியே இந்த மீன் சந்தை பார்த்த மாதிரி இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இறைச்சி கடை இருக்குது. வரவா மீன் சந்தைக்கு பக்கத்துலேயே இறைச்சி கடை. இந்த இடங்களையும் அப்படியே பார்க்கலாம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. தண்ணி வசதிகள் ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா வரவங்க இதில் கொஞ்சம் இந்த வாய்க்கால் பகுதியில் இப்போ நான் இன்னைக்கு இதை அப்புறம் மார்க்கெட்டுக்கு அடிச்சு விட்டுருந்தால் கொஞ்சம் இந்த புல்லுலாம் வந்து வளர்ந்துக்கிறால மழை பெஞ்சுதானே, அதெல்லாம் இப்போ புல்லுகள் கொஞ்சம் கூட வளர்ந்துருக்குது. இல்லாமல் வந்து வாய்க்காலா தண்ணி போகிற வாய்க்கால். ரைட், அப்படி நாங்கள் அதனால் பின் சைட்டில் விஷயங்களே பார்க்கலாம். டஸ்ட்பினை வச்சுக்கணும். ஒரு சின்ன ஒரு பனை மரம் இருக்கும் தான் இந்த சந்தைக்குள்ளே ஒரு பனை மரம் நிற்கிது. பெரிய வயசு இருக்காது. ரைட், இப்படியே போவோம். இறைச்சி கடைக்குள்ளே போவோமா. மாட்டு இறைச்சி கடை. இது ஆடா மாடாண்ணா? இது மாடு என்ன கோழி இல்லையோ? அப்போ கோழி கடை இல்லை, மாடு மட்டும் இருக்குது, ஆடும் இல்லைண்ணா. ரைட் ரைட், மாட்டு இறைச்சி கடை. தருங்க எல்லாம் வந்து வடிவா க்ளீன் பண்ணி அறுத்து தொங்க ஒரு கிடக்கு அண்ணா. ஓகே, இங்கே எவ்வளோ போகுதுண்ணா இறைச்சி? இப்போ இங்கே நோம்பலாக வந்து மாடு 1500 ரூபா, 2500 ரூபா போகுது. ஓகே ஓகே ரைட், சரியா. நீங்களும் பள்ளியை தவிர்த்து மற்ற நாளில் ஃபுல்லாக ஓகே ஓகே ஃபுல்லாக வரமா. என்ன நான் இன்னைக்கு மார்க்கெட்டு கடிச்சு விட்டுன்னா சரிக்காத வரோம். பெரிய ஒரு மாடை வந்து அப்படியே வெட்டி உண்டாக்கி வச்சிருக்கணும். ஓகே, சரிண்ணா. ஓகே சரி, நன்றி. இப்படியே நாங்கள் இந்த பாதியால் ஆக்கள் புழங்குறது குறைவு. இது நான் நினைக்கிறேன் கொஞ்சம் முதல்ல இந்த பழைய ஏதோ ஒரு இடம் போல் ஒரு கோழி விற்கிற இடமா இருக்கும். என்ன இதில் ஒரு குத்தி மாதிரி போட்டிருக்கணும். ஸோ அப்படிதான் இருக்கு, கோழி விற்கிற இடம் போல் இது நான் நினைக்கிறேன். சரியாக தெரியலை. ஏன்னால் இங்கே வந்து மீனும் மாட்டு இறைச்சி கடை தான் இருக்குது, வேறு ஒன்றுமே இல்லையா. இப்போ வளமையாக நாங்கள் விரைக்கல, இங்கே நாங்கள் விரைக்கல நல்ல கிரௌண்ட் நிற்கிறது. இப்போ வந்து இந்த விரதம் தொடங்கினால கொஞ்சம் மக்கள் குறைவாக இருக்குது. இருந்தாலும் பரவாயில்லை. இருக்கும் மாடு ஒன்று மேய்ஞ்சிட்டு போகுது. இந்த இடங்களை நீங்கள் அப்படி பார்க்கலாம். இயற்கை காட்சியும் பார்க்கலாம் இருக்கும்.
கையடிக்கு போகிற பாதை என்றால் வந்து இதில் சரியான பிஸியாக இருக்கும். இந்த மெயின் ரோட்டில் வாராக்கள் எல்லாமே நின்று வாங்கிட்டு போயிடணுமாம். ஏன்னா ஆக்கள் எப்படி நடு ரோடு அளவாக இருக்கும் நடந்து வரணும் இருந்தா மேய்ச்சலுக்கு ஆக்கள் போகிறதுக்கு தயாராகிடணும். இன்றைக்கு மழை என்றாலும் ஆக்கள் கொஞ்சம் சிரமப்பட்டு ஆக்களும் போயிடும். ஓ ஓ ஓ மானங்க விரைய கொள்ள மாறிக்கிடி. ரைட், அவ்வளோதான் விஷயம். அப்படியே போவோமா? சுற்றி பார்த்தாச்சு. இன்றைக்கி மழை என்றால் கொஞ்சம் மக்கள் வாரது குறைவாக இருக்குது. இல்லாட்டிக்கு இந்த இடத்துல நிற்கலாம், சரியான க்ரௌடாக இருக்கும். நல்ல ஒரு பேர் பெற்ற ஒரு சந்தை உண்டு. இந்த பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த கோப்பாயில் உள்ள ஆக்களுக்கும் சரி, யாழ்ப்பாணத்தில் உள்ள ஆக்களும் சரி, இந்த கோப்பாய் மீன் சந்தை தெரியாமல் இருக்காது. மழை வந்து திருப்பவும் துணிக்க தொடங்கிடுதா, தான் பிரச்சனை வரும். இப்போ கொஞ்சம் கொஞ்சம் பைக்கில் பரவாயில்லை, அப்படி கலகலப்பாக இருக்குது தானே. ஓகே, சரி மக்களே, நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லைங்களே யாழ்ப்பாணத்தில் இந்த கனடா எல்லாம் பார்க்குறேன்னு நாங்கள் உங்க இது. உண்மையாவா? நீ ஹெடாவோ? சந்தோஷம் சந்தோஷம். ஓகேண்ணா, ஓகே, ரைட் ரைட். பார்த்தீங்கன்னால் கனடாவில் இருந்து எங்களோட யூடியூப் சேனலை வந்து பார்க்குற ஒரு அங்கிள் ஒரு ஆளை வந்து சொல்லிட்டு போகிறாரு. ஆமாம், சரி மக்களே, இந்த எங்களோட யாழ்ப்பாணத்தில் அந்த கோப்பாய் மீன் சந்தை வந்து ரொம்ப நாளாக எடுக்கணும்னு ஆசை உண்டு. இன்றைக்கி நாங்கள் வந்து உங்களுக்கு முடிஞ்ச வரை காட்டியிருப்போம். திருப்பவும் ஒரு நாளைக்கு வருவோம். இந்த விரதம்லாம் முடிய விட்டு நல்லா கலரில் பெருக்குமல்லோ, அப்போக்கு வந்து நான் உங்களுக்கு இந்த மீன் வந்து விற்கிறது வந்து எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக திருப்பம் காட்டிக்கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்தை எங்களுக்கு மறக்காமல் தெரிவிங்க. மீண்டும் ஒரு வீடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.